ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கின சில பொருட்களோட சுச்சுவேஷனை பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிற பொருள் வந்து உண்மையிலேயே வந்து வாங்கினதில் ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட்டு. அது சிலது சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளுக்குன்னு ஏதாவது இருக்குன்னா அது நம்மளுக்கு கிடைக்காம போகாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தாங்க இந்த பிளேயரு. இதை வந்து நான் டக்குன்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா நல்ல பிளேயர், அதுவும் சோனி பிராண்டு நல்ல பிளேயராக இருக்கு, வித் ஸ்பீக்கர்ஸோட வச்சுருக்காங்களே, சரி கேட்டு பார்க்கலாமான்ட்டு அப்படின்னு ஆரம்பித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் இது பார்க்கும்போது வந்து என்ன இருக்குது இதில், என்ன பிளேயருன்னு பார்த்தேன் நான். யூஎஸ்பி போட்டிருக்கு, சிடி போட்டிருக்கு, டியூனர் போட்டிருக்கு. சரி ஓகே, யூஸ்வலாக வந்து சிடி நம்மளுக்கு லென்ஸு போயிருக்கும். யூஎஸ்பி நிறைய இப்போ தான் எங்கே பார்த்தாலும் யூஎஸ்பி பிளேயர் வந்து எல்லா இதுலேயும் கிடைக்குது. டியூனர் ரேடியோ வந்து நம்மளுக்கு வந்து பெரிய இது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரேடியோ கேட்குற எல்லாம் ரேடியோவில் வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஓடிட்டுருக்கு. சரி பட் இதில் என்ன வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ட்டு யோசித்தேன் நான். ஓகே, பட் எனக்கு இந்த கீழே உள்ள போர்ஷன் வந்து என்னடான்னு ஒன்றும் தெரியவே இல்லை. இந்த இடத்துல டேப்பு கேசட் போடுற மாதிரி வரணுமே, ஆனால் இங்கே கேசட்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸே இல்லை பாருங்கள். எங்கேயும் டேப்பு கேசட்டுன்னு எதுவுமே போடலை. சரி நான் நினச்சேன் இது வந்து வாங்கணுமா, வாங்கி சிடியும் ஒர்க் ஆகலாம் என்னன்ட்டு. சரி அவர்கிட்ட கேட்டேன் நான் எப்படிங்கன்ட்டு. அவர் வந்து ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுங்க, ஆன் பண்ணி காட்டுறேன்ட்டு ஆன் பண்ணார். ஓகே, இதில் வந்து லைட்டெல்லாம் எரிஞ்சது. வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஒரு மாதிரி அப்பு டியூன் பண்ணாலும் வந்து வால்யூம் சில டைம் ஏறுது, சில டைம் இறங்குது. சரி எனக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் வந்து எனக்கு இதை வாங்கணுன்றது ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. சரி இதில் டேப்பு கேசட்டுக்கு எதாவது இருக்குமேன்ட்டு சொல்லிட்டு இங்கே பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு டோரு. இதுக்குள்ளே பார்த்தீங்களா, இங்கே வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். கேசட் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணால் இப்போ ஓப்பன் ஆகுது. ஹெட்டும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தா ஓகே, ஒரு பக்கா பீஸ் இது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிடி இருக்குது, கீழே கேசட் இருக்குது, யூஎஸ்பி போட்டுக்கலாம், அண்டு டியூனர் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி உள்ள ஒரு பொருள் வந்து நம்ம மிஸ் பண்ண முடியுமா? பட் நான் வந்து ப்ரைஸ் கேட்டேன். ப்ரைஸ் வந்து அவர் ஜாஸ்தியாகவே சொன்னார். பட் அது வந்து சரி ஓகே வேணான்ட்டு நான் வந்து விட்டுட்டு கிளம்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் கழித்து வந்தேன் நான். அவர்கிட்ட கேட்டேன் என்னங்கன்ட்டு. திரும்பவும் ப்ரைஸ் குறைக்கவே இல்லை. ஓகே, பட் ஃபைனலாக வந்து சரி ஓகே அவர் சொல்கிற ப்ரைஸுக்கே வாங்குவோம், கொஞ்சம் வந்து ஒரு 100 ருபீஸ் குறைச்சாரு. சரி ஓகேன்னு வாங்கிட்டேன் நான். பட் செட்டை பாருங்களேன் நீங்கள். இது வந்து ஆக்சுவலாக இது ஸ்பீக்கராவது ரீயூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம செட்டு ஒர்க் ஆகலைன்னா ஸ்பீக்கர் ரீயூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இது வந்து 4 ohms ஸ்பீக்கர். ஓகே, ஸோ 4 ohmsன்றது ஓகே, உங்களுக்கு வந்து பெரிய ஆம்பில் போட முடியாட்டியும் மினிமம் ஒரு, இப்போ நான் வச்சுருக்க வால்வு செட்டு எல்லாமே வந்து 4 ohms மினிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது வந்து மினிமம் அதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 நல்ல ஸ்பீக்கரு, சோனி ஸ்பீக்கரு. ஸோ ஓகே, கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் இதை கழட்டி பார்க்கலான்னு பார்த்தா இதை கழட்டவே முடியல. சரி உடச்சிட வேண்டான்றதுக்காக இதை வந்து ஓகே நம்ம சோனியை வந்து நம்பலான்னு சொல்லி வச்சுட்டேன் நான். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம், பின்னாடி எடுத்துக்கிட்டா இதில் வந்து நம்மளுக்கு ஆண்டனாக்கு வந்து வேறு மாதிரி ஒரு போர்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து அவர்கிட்ட அந்த ஆண்டனா மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கிடைக்கும் தான் நினைக்கிறேன். சோனி டைப் ஏதாவது செக் பண்ணி பார்த்தா கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட் போட்டிருக்கு பின்னாடி. ஸோ வேறு எதுவும் வந்து பின்னாடி எதுவும் இல்லை, பவர் சப்ளை யூனிட் தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி பிராண்டு. அண்ட் தென் இங்கே வந்து டியூனிங்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது. டிஎஸ்ஜிஎக்ஸ்ன்னு போட்டிருக்காது, என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நான் ஜஸ்ட் உங்கள் முன்னாடி தான் எடுத்து பார்க்குறேன் நான். அண்ட் ஸ்டாண்ட் பை, யூஎஸ்பிக்கு ப்ளே கண்ட்ரோல்ஸ் இருக்குது, சிடிக்கு ப்ளே கண்ட்ரோல்ஸ் இருக்குது, டியூனர் பேண்ட் இருக்குது, ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டாப்னு ஏதோ வச்சுருக்கேன். ஸ்டாப் அது என்னன்னு தெரியல. யூஎஸ்பி போடுறதுக்கு ஒரு ஆப்ஷனு, அப்புறம் வால்யூம் ஞாபு. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஆடியோ இன் ஃபார் யூஸ் வித் டிஜிட்டல் மியூசிக் பிளேயர்ஸ்ன்னு போட்டிருக்கான். இது என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ ஆடியோ இன் ஓகே, ஆடியோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே நம்மளோட பர்சனல் டிவைஸ்லேருந்து ஆடியோ இன்னை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆம்பிளிஃபையரை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேப் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது செட்டு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பர்ச்சேஸ் ஒர்த்தா இல்லையான்ட்டு. ஏன்னா யூஸ்வலாக வந்து இது பெல்ட்டு போயிருக்கும், இது வந்து லென்ஸு போயிருக்கும். அது இல்லைனா யூஎஸ்பி, யூஸ்வலாக யூஎஸ்பி எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ யூஎஸ்பியாவது ஒர்க் ஆகணும்,
டியூனர் ஒர்க் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஆண்டனா இல்லை, அதனால டியூனர் ஒர்க் ஆகாது. ஸோ மினிமம் இதில் யூஎஸ்பியாவது ஒர்க் ஆகணும். ஏன்னா ஆன் பண்ணி அவர் காமிச்சிட்டாரு, நம்ம வந்து யூஎஸ்பி இதெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணனா ஜஸ்ட் ஒரு லைட் மட்டும் தான் எரியுது. யூஸ்வலாக டிஸ்பிளே வரணும், பட் ஏன்னு தெரில. இப்போ நம்ம வந்து பவர் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பவர் ஆன் ஆச்சு, சிடியில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிடி போட்டு பார்ப்போம் அப்போது. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு சாமி பாட்டு சிடி இருக்குது. இதை வந்து போட்டு பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் போல். ரீட் ஆகுது. வாவ், பக்காவாக எடுத்துருச்சுங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துருச்சு. இப்போ சிடி ப்ளே ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணால் யூஎஸ்பிக்கு போகுது. ஓகே, வாவ் சூப்பருங்க. ஃபென்டாஸ்டிக். திருப்பும் கவசம் திசைகளை இந்த பட்டன் மட்டும் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன்று ப்ரெஸ் பண்ணால் இன்னொன்று எங்கேயோ போகுது. ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். பரவாயில்ல, ஸ்டாப் ஒர்க் ஆச்சு. சூப்பருங்க. சிடி ஒர்க் ஆகுதுங்க. யூஸ்வலாக சிடி லென்ஸ் ஏதாவது பிரச்சனை வரும், பட் இது வந்து டக்குன்னு எடுத்துருச்சு சிடி போட்ட உடனே. வெரி குட். ஸோ சிடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அடுத்து யூஎஸ்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சிடி எடுத்துடுறேன். வந்து நம்மகிட்ட ஒரு யூஎஸ்பி இருக்குது, இதில் கொஞ்சம் சாங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம். சூப்பர். சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது. ஃபென்டாஸ்டிக்ங்க. யூஎஸ்பி ஒர்க் ஆகுது, சான்ஸே இல்லை. இப்போ வந்து நம்ம மெயின் இது செக் பண்ணியாச்சு. நீ கேசட் போட்டு பார்க்கணும். டியூனர் வந்து ஆப்வியஸாக ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்மளுக்கு ஆண்டனா இல்லை. சவுண்டு மட்டும் வருதான்னு வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு வருதுங்க. டியூன் பண்ணுது, பட் ஆண்டனா இல்லாதனால சிக்னல் கண்டிப்பாக எடுக்காது. அட்லீஸ்ட் ஏமாவது எடுக்கணும். 720 லாக் ஆகுதுன்பா. லாக் ஆகலை. மேபி ஏஎம்க்கும் அந்த லூப் ஆண்டனா தேவைப்படுது போல், எக்ஸ்டர்னல் ஆண்டனா. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டியூனர் வந்து இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண முடியாதுங்க. ப்ளஸ் ஆடியோ இன்னும் சப்போர்ட் இருக்குங்க. ஆடியோ இன்னும் இங்கே இருக்குது நம்மகிட்ட. வந்து ஆடியோ சோர்ஸ் இப்போ அந்த பின் டைப்புக்கு தேடணும். ஸோ ஆடியோ வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேசட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு எஜமான் கேசட்.
ஓகே ப்ளே. ஓகே. வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்களா, அது இஷ்டத்துக்கு ஏற்றுது. ஓகேங்க, ஸ்லோவாக ஓடுது. ஆனால் மெக்கானிசத்துலேருந்தும் சவுண்ட் வருது. ஐ திங்க் பெல்ட் மாற்றணும், மெக்கானிசமும் கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஓடுது, அதான் பெரிய விஷயம். வெரி குட்ங்க. ஸோ இது வந்து சந்தையில் வாங்கின ஒரு நல்ல பர்ச்சேஸ் இது. சரி, நம்ம டேப் மெக்கானிசத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மெக்கானிசத்தை ஓப்பன் பண்ணி பெல்ட் கண்டிஷன் செக் பண்ணேன். பெல்ட் வந்து நல்லாவே இருந்தது, எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லா கொஞ்சம் டைட்டாகவே இருந்தது. சரி, அடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது வந்து அந்த லைட்டாக மெக்கானிசத்துலேருந்து சவுண்ட் வருது. ஸோ லூப்ரிகேட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப டைட்டாக இருந்தது. நம்ம மெக்கானிசத்தை வெளியே எடுத்தால் மட்டும்தான் அது வந்து லூப்ரிகேட் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம தேவையில்லாமல் ரப்பர் பார்ட்ஸ்லாம் ஆயில் பட்டுறோன்றனால நான் வந்து ரிஸ்க் எடுக்கல. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தனால மோட்டருக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணேன் நான். ஸோ மோட்டர் இப்போ விசிபிளாக இருக்கனால மோட்டரில் மட்டும் நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்பீடுக்கே வந்துருச்சு. கேசட் வந்து நார்மலாக ப்ளே ஆரம்பிச்சிது. இப்போ வந்து நீங்களே அந்த ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து டேப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். பட் ஃபைனல் அவுட்கம் வந்து டேப்பு சூப்பர் கிறிஸ்டல் கிளியராக ப்ளே ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன் நான். கொஞ்சம் வந்து அந்த பிஞ்ச் ரோலர் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அதோட ரப்பர் குவாலிட்டி வந்து போயிடுச்சு, ஒரு மாதிரி சைடில் லைட்டாக கிராக் எல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பிஞ்ச் ரோலரு மாற்றணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு டேப்பு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் எனிவே, ஸோ இது வந்து பழைய விண்டேஜ் டைப்புக்கு நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷனில் ஓட்டுறது பெரிய விஷயம். அதனால் வந்து இந்த ரெஸ்டோரேஷனே போதும், நம்மளுக்கு அப்படி தேவைன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்ற மாதிரி நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆடியோ டெஸ்ட் பாருங்கள், டேப்போட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. மக்களே, இதில் வந்து ரெக்கார்டிங் ஃபீச்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து யூஎஸ்பியிலேருந்து பாட்டு போடுறேன். யூஎஸ்பி செலக்ட் ஆகிருக்கு, ரீட் ஆகட்டும், ப்ளே கொடுக்குறேன், வால்யூம் குறைச்சிக்கிறேன். சரி, ஓகே. சரி, இந்த பாட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். முதல்ல வந்து ஒரு பிளாங்க் கேசட்டு, இது வந்து டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா டியூன் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. வீடியோ மியூட்டோ இல்லை கட் பண்ண வேண்டியது இருக்கும் காப்பிரைட்காக. இது கொஞ்சம் நேரம் ஓடட்டும். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் ஓடிச்சு, நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து டேப்புக்கு போயிடலாம். டேப்புக்கு போயாச்சு, ரிவைண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறேன். வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, God knows. அவ்வளோதான்.
ஸோ ரெக்கார்டிங்காக ஆகுது. நம்ம வந்து சூப்பர் கிளாரிட்டியில் ரெக்கார்டிங்னு சொல்ல முடியாது, பட் ரெக்கார்டிங்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதுவும் ஒர்க் ஆகுது. சரி, அதை உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செட்டை வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு ஆண்டனா இருந்தால் டியூனரும் செக் பண்ணியிருக்கலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. பட் நம்ம மற்றதெல்லாம் வந்துட்டு நார்மலாக ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் ரெக்கார்டிங் கூட ஆகுது, பட் கிளாரிட்டி அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது. ஓகே, ரெக்கார்டிங்னு ஒரு ஃபீச்சரும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் வந்து உங்களுக்கு இந்த பொருள் காட்டலான்ட்டு பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கினதில் கொஞ்சம் உருப்படியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.